வணக்கம், நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், அழகான பூக்கள் பூத்துருக்கு. இது டிசம்பர் பூ. இங்கே வாடாமல்லி இருக்குது. இது ஒரு அழகு செடி. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க, இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா காஷ்மீரி மிளகாய். அதை அறுவடை செய்வோம். வாங்க பாருங்கள், இதுதான் காஷ்மீரி மிளகாய் செடி. பாருங்கள், கடையில் வாங்கின காஷ்மீரி மிளகாயை போட்டேன், காய்க்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், அழகாக காய்ச்சிருக்கு. பாருங்கள், பெருசு பெருசாக அழகாக காய்ச்சிருக்கு. பாருங்கள், எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குன்னு பாருங்கள் காய். வாங்க, அதை அறுவடை செய்வோம். பாருங்கள் பாருங்கள், அவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு. நல்லா நீட்டாக இருக்குது. ஆனால் இதை பழுக்க விடலாம். நிறையா காய்ச்சிருக்கு. பழுக்க விட்டால் வேறு காய் வராது. அதனால தான் எல்லா காய்களையும் பறிச்சிருவோன்ட்டு பறிக்கிறேன். ஏற்கனவே இது நிறைய காயும் கொடுத்துருக்கு. ஏற்கனவே பறிச்சிருக்கேன். பறிச்சிருந்தாலும் இது 2வது தடவை இவ்வளோ காய் இருக்குது. இன்னும் அடுத்ததாக பூ எடுத்து காய்க்கும். அதனால் எல்லா காய்களையும் பறிச்சிருவோம் அப்படின்ட்டு பறிக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. பாருங்கள், ஒரு 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோவுக்கு அதிகமாகவே இருக்கும். இவ்வளோ பச்சை மிளகாய் ஒரே செடியில் கிடச்சிருக்கு. இதே மாதிரி காஷ்மீரி மிளகாயும் நம்ம மாடி தோட்டத்தில் பயிரிடலாம் என்பதை கூறிக்கிறேன். நீங்கள் அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.